என் உயிரும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து சகல சௌபாகியம் கிடைக்க ஆசீர்வாதம். முதல்ல கிரகணத்தை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி ஆனப்பட்டது. சதயம் புரட்டாதி நட்சத்திரத்தில் ராத்திரி 9:57 ஆரம்பித்து 1:25 முடிவடையுது. கிரகண மத்தியமானது இரவு 11:42 சம்பவிக்கிறது. இதுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம், புரட்டாதி, அவிட்டம், புனர்பூசம், முத்தட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருக்கவாலாம் சாந்தி செஞ்சுக்கணும். 5 நட்சத்திரம் இருக்கவாளுக்கும் 8 நட்சத்திரம். இந்த பௌர்ணமி நாளில் ராத்திரி பகவானை பிரார்த்திச்சுட்டு ஜபம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம். அந்த நேரங்களில் பண்ணச்சு பலன்கள் அதிகம். எல்லோரும் நன்னா இருக்கணுன்றதுக்காகவே இந்த இந்த சங்கல்ப பிரார்த்தனை எல்லாருக்காக செய்யப்படும். இங்கே செய்து அதன் மூலம் மக்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் எல்லோரும் நலமாக வாழ பிரார்த்தனை செய்வோம். சந்திர பகவானை, அதற்கு அதிபதியான திருவேங்கடமுடையானை பிரார்த்தனை செய்வோம். சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். கபஸ்தினேமி சஸ்தஸ்த கபஸ்தினேமி சத்வஸ்த கபஸ்தினேமி சத்வஸ்த சிம்ஹோ பூதமகேஸ்வரः சிம்ஹோ பூதமகேஸ்வரः சிம்ஹோ பூதமகேஸ்வரः ஆதிதேவோ மகாதேவோ ஆதிதேவோ மகாதேவோ ஆதிதேவோ மகாதேவோ தேவேசோ தேவப்ருத்குருः தேவேசோ தேவப்ருத்குருः தேவேசோ தேவப்ருத்குருः கவஸ்தினேமி சஸ்தஸ்த சிம்ஹோ பூதமகேஸ்வரः கவஸ்தினேமி சத்வஸ்த சிம்ஹோ பூதமகேஸ்வரः கவஸ்தினேமி சத்வஸ்த சிம்ஹோ பூதமகேஸ்வரः ஆதிதேவோ மகாதேவோ தேவேசோ தேவபத்குருः ஆதிதேவோ மகாதேவோ தேவேசோ தேவபத்குருः ஆதிதேவோ மகாதேவோ தேவேசோ தேவபத்குருः கபஸ்தினேமி சஸ்தஸ்த சிம்ஹோ பூதமகேஸ்வரः ஆதிதேவோ மகாதேவோ தேவேசோ தேவபத்குருः கபஸ்தினேமி சத்வஸ்த சிம்ஹோ பூதமகேஸ்வரः ஆதிதேவோ மகாதேவோ தேவேசோ தேவபத்குருः கபஸ்தினேமி சத்வஸ்த சிம்ஹோ பூதமகேஸ்வரः ஆதிதேவோ மகாதேவோ தேவேசோ தேவபத்குருः. சொல்லபடி பாராயணம் பண்ணிட்டு நல்ல பலனை கிடைக்கப் பெறுவோம். இந்த சகஸ்ரநாம பாராயணத்தில் கிரகணம் நேரம்னு சொன்னோம்னா அந்த நேரத்தில் சொன்னாலே 100 பங்கு பலன். நீர்நிலைகள்லையோ கோவில்லையோ உட்காந்து சொன்னால் பலன்கள் ஜாஸ்தி. ராத்திரின்றதுனால கோவிலும் நட சாத்திருக்குன்றதுனால கிரகண தோஷத்தினால ஆற்றுலேயே ஒரு தரையில் உட்காந்து ஒரு மனையிலையோ விரிப்பு போட்டு அதில் கிழக்கு முகமாக வடக்கு முகமாக உட்காந்து சொல்லி சகஸ்ரநாமம் சொல்லிட்டு வாங்கோ, காயத்ரி சொல்லுங்கோ, உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களுடைய நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கும். ஏன்னா நம்மளும் சேமமாக இருக்கணும். கிரக தோஷத்தால் பாதிப்பு யாருக்கும் வரக்கூடாது. நாடும் நலமாக வளமாக வளர்ச்சி பாதையில் சென்று அதன் மூலம் நாம் அனைவரும் நலமுடன் பலன் அடைய வேண்டும், பயனாளியாக ஆகி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அதனால் கிரகணம் தோஷம் பயம்னு வச்சுக்காது. இதில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வியாதியஸ்தியர்கள், முதியோர்கள் இவரெல்லாம் எக்ஸம்டட். மிச்ச பேர்லாம் மத்தியானம் 2:30 மணிக்குள்ளே ஆகாரத்தை முடிச்சிக்கணும். ஒரு 7-8 மணி நேரம் கேப் இருக்கணுன்ற மாதிரி காலங்காலமாக சொல்லி செஞ்சுன்னு வருது. ஏன்னா அதனுடைய ரேசஸ் போய் உடம்புல பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னா எம்டி ஸ்டமக் வச்சுக்க சொல்கிறது காரணமே. அதுக்கப்புறம் காத்தால் ஆற்ற சுத்தம் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு நல்லா தொடச்சி எடுத்து பகவானுக்கு நெய்தியும் வைத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த நட்சத்திரம் சொன்ன நாளுக்கெல்லாம் இந்த கிரகண தோஷ நிவர்த்திக்கு ஹனுமானை பிரார்த்தனை பண்ணியோ இல்லைன்னா சீனிவாசன் எங்கே இருக்கானோ சன்னதி அந்த இடத்துல நெய்தி வைத்தி பிரார்த்தனை பண்ணுவோம். வேறு ஒன்றும் வேண்டாம். ஏன்னா சந்திரனுக்கு அதிபதி வெங்கடாஜலபதி, திருவேங்கடமுடியான் நாபிலே சந்திரபகவான் இருக்கார்.
அதனால் அவளை பிரார்த்தனை பண்ணாலே போதும். எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான். தெய்வம் நம்மளை காப்பாற்றும். தெய்வத்தால் நம்ம வாழ்க்கை, தெய்வத்தோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்துருக்கோம். என்ன இருந்தாலும் பயமே இருக்காது. பயக்ருத் பயநாசகான்னு. எல்லோருக்கும் எல்லா நலமும் கிடைக்க எல்லாம் வல்ல ராமானுஜரை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். திவ்ய திருவடிகளே சரணம்.